கர்த்தர் உங்களுக்கு கனவுகளை கொடுத்திருக்கிறாரா? உன் வாழ்க்கையில சில ஆசைகளை, சில சில எண்ணங்களை, சில திட்டங்களை கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி உட்கார்ந்துடாதீங்க. நடக்காத சூழ்நிலையில நடக்காத மனிதர்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. நெகேமியா என்ற ஒரு மனிதன் இருந்தான். நெகேமியாவுக்கு தேவன் ஒரு கனவை கொடுத்திருந்தார். எருசலேமை சுற்றி இருந்த அலங்கங்களை கட்ட. நெகேமியா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அல்ல. நெகேமியாவுக்கு பல லட்சங்களோ கோடிகளோ வங்கி கணக்கில் இல்லை. நெகேமியா செய்து கொண்டிருந்த வேலை, எருசலேம் இருந்து ஒரு 1000 மைல் தூரத்தில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். ராஜா தாகமா இருக்கும் பொழுது ராஜாவுக்கு குடிக்க பானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். அவ்வளவுதான் நெகேமியா. அவனுடைய தகுதிக்கும் அவனுக்கு இருந்த கனவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீயே ஒரு கூலி வேலை செய்யற, நீ எப்படி போய் ஒரு பட்டணத்தை, இடிஞ்சு போன பட்டணத்தை எப்படி கட்டுவ? உன் பேச்சை யார் கேட்பான்? ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு கனவை கொடுத்திருந்தார், ஒரு ஆசையை கொடுத்திருந்தார், ஒரு வைராக்கியத்தை கொடுத்திருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? சரியான நாள் பார்த்து அந்த ராஜாவின் இடத்துல போயிட்டு, ராஜாவே, என் கனவு, என் பட்டணத்தை நான் மீண்டும் கட்ட வேண்டும், என் பட்டணத்தை சுற்றிலும் இடிந்து போயிருக்கிற அலங்கங்களை நான் மீண்டும் கட்ட வேண்டும், என் ஜனம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேண்டி அவன் வேலை செய்த ராஜாவின் இடத்துல விடுமுறை கேட்கிறான், விடுப்பு கேட்கிறான். இன்னும் இன்றைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லீவு கேட்கிறார். எந்த ஓனரு, எந்த மேனேஜரு, எந்த பாஸ் லீவ் ஈஸியாக கொடுத்துருவார். அப்போ ராஜாவும் கேட்கிற, எத்தனை நாட்கள் உனக்கு வேணும்? அவன் குறிப்பிட்ட நாட்களை சொல்லுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் கேட்ட நாளுக்கான விடுப்பை ராஜா கொடுத்து விட்டார். அவன் வேலை செய்ய போறது அந்த தேசத்தில் கூட இல்லை, பல பல தேசங்கள், பல பட்டணங்கள் தாண்டி போய் வேலை செய்ய போறான். ஆனா அவன் கேட்டதற்கு அந்த ராஜா அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம். அதை வாங்கிட்டு ஓடி போயிருக்கணும். ஆனா அவன் தனக்குள்ளே விசுவாசத்தை ஒன்றுபடுத்தி கொண்டு, தைரியத்தை ஒன்றுபடுத்தி கொண்டு அந்த ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான், ராஜாவே, நான் இங்கிருந்து எருசலேம் போவதற்குள்ளாக பல பட்டணங்கள் வரும், பல தேசங்கள் வரும், பல ராஜாக்கள் என்னை குறுக்கிடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னை சிபாரிசு செய்து ஒரு கடிதம் என்னை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த கடிதத்தை வைத்து நான் பத்திரமாய் போய் சேர்ந்து விடுவேன். பானபாத்திரக்காரன், நீ கேட்கறது உனக்கு அதிகமா இல்லை? ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறியன்னு ராஜா கேட்கவே இல்லை. உடனடியாய் அவன் கேட்டதை அவனுக்கு வழங்கினார். அதோடு கூட நிறுத்தி கொள்ளவில்லை. மீண்டும் ராஜாவிடத்தில் சொல்ல, ஐயா, இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம். நான் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னேனே, அந்த அலங்கத்தை கட்ட என் இடத்துல பணம் இல்லை. அந்த அலங்கத்தை கட்ட கற்கள் தேவை, எருசலேமின் பட்டணத்தை கட்ட மரங்கள் தேவை, வாசல்கள் தேவை, கதவுகள் தேவை. நீர் ஒரு சிபாரிசு செய்வீர் என்று சொன்னால் நான் இந்த பொருட்களெல்லாம் வைத்திருக்கிற உரிமையாளர்களிடத்தில் ராஜா சொன்னார் என்று இந்த கடிதத்தை காண்பிப்பேன் என்றால் அவர்கள் இலவசமாக எனக்கு அந்த பொருளை கொடுப்பார் என்றான். எவ்வளவு கடினமான ஒரு காரியம். இதெல்லாம் நடக்குமா? லீவு கிடைக்கிறதே பெருசு, இதில் ரெக்கமெண்டேஷன் போதான்னு சொல்லி இப்போ டொனேஷன். நடந்தது என்ன தெரியுமா ஐயா? அவன் கேட்டதையும் ராஜா கொடுத்தார். அந்த ராஜா கொடுப்பார்னா அதை காட்டிலும் பெரிய ராஜா என் இயேசு கிறிஸ்து. உனக்கு உன் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானது எத்தனையோ தகுதிக்கு மிஞ்சினதை போல இருக்கலாம், ஆனால் தேவன் அத்தனையும் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கேளுங்கள். இப்போ நெகேமியா சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாய் நெகேமியா எழுதுகிறார். கடைசி வரிசையில் வாசிங்களேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு, ராஜா கொடுக்கணும்னா முதல் யார் இருக்கணும்? நமக்குள்ள தேவ தயவு இருக்கணும். நெகேமியா மிக தெளிவாக சொல்லுகிறான், தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடினால ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ தயவு உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உன் பலத்துக்கு மிஞ்சியதை,
உன் தைரியத்துக்கு மிஞ்சியதை, உன் தகுதிக்கு மிஞ்சியதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகேமியா கடந்து சென்ற பாதையில் பல எதிர்ப்புகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் அவன் பேசவில்லை. அவன் சுட்டி காண்பிப்பது, ஹைலைட்டிங் ஒன்லி பாயிண்ட், தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடினால நான் பிரச்சனையை பற்றி பேசலை, வேதனையை பற்றி பேசலை, வலியை பற்றி பேசலை, வியாதியை பற்றி பேசலை. என் தேவ கரம் என்னோடு இருந்தபடினால எனக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் உன்னோடு கூட இருக்குமாயின் உன் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உலகம் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும். அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் எப்பொழுது உன்னோடு கூட செயல்படும்? தேவனை உன் வழியெல்லாம் நீ அங்கீகரிக்கும் பொழுது, when you acknowledge God in all your ways, உன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனுக்கு நீ முதலிடத்தை கொடுத்து, தேவனால் இது ஆயிற்று என்று நீ சொல்லும் பொழுது தேவன் அற்புதங்களை உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். மறந்துடாதீங்க ஆண்டவரை, அவருடைய தயவை மறந்துடாதீங்க, அவருடைய கிருபையை மறந்துடாதீங்க, அவருடைய இரக்கத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய தயவை நினைவுபடுத்திக்கொள். அவர் உன் பாதையை என்ன செய்வாராயா? செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் ஜெபத்தில் கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே, அது மழை காலம் தானே, மழையை ஏன் மழை காலத்தில் வேண்ட வேண்டும்? பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆங்கில வசனம் சொல்லுகிறது, ask for rain in the rain season. மழை காலத்தில் மழையை கேள். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, நீ கேட்டால் தான் கர்த்தர் கொடுப்பார். உன் தலைக்கு மீது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருக்கிறார், மேகங்களை திரள் கூட செய்திருக்கிறார். நீ கேட்கின்ற பின்மாறி மழை மேலிருந்து இறங்க வேண்டும் என்றால் உன் வாயின் வார்த்தையில தேவ வசனம், விசுவாசம், அறிக்கைகள் இருக்க வேண்டும். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நண்பு சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பெற்றோருக்காக, உன் வியாபாரத்துக்காக தேவனிடத்துல பின்மாறி மழையை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை அப்படியே வாய்க்க செய்வார். தேவ தயவு, நான் முடிக்க போகிறேன், தேவ தயவு எதிர்பாராததை உனக்காக செய்யும். தேவ தயவு நீ வாயடைத்து நிற்கிற வேளையிலே உனக்காக பேசும். தேவ தயவு உனக்காக இருதயங்களை ஆயத்தப்படுத்தி வைக்கும். ஆனால் இந்த தேவ தயவு செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது அதை நாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உன் குடும்பத்தின் மீது அறிக்கை செய், உன் பிள்ளைகள் மீது அறிக்கை செய், உன் வியாபாரத்தின் மீது அறிக்கை செய், உன் மீது அறிக்கை செய். நான் பலவீனனாய் இருந்தாலும் தேவன் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அறிக்கை செய்து கொண்டே இருந்து பாருங்களேன், தேவ தயவு உன் தலையை நிமிர்த்தி வைக்கும். இந்த வருஷம், இந்த மாதம் தேவ தயவு உங்களை உயர்த்த வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவ தயவை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ தயவை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னது சரியானதை பேசணும். தேவ தயவு சரியானதை பேசுங்கள், அனாவசியமானதை பேசாதீர்கள். நீ எதை நடக்க விரும்பவில்லையோ அதை குறித்து சிந்திக்காதே. மிக எளிமையாக உங்களுக்கு போதித்து தருகிறேன். What you do not want to happen, do not ponder on it. எது நடக்க நீ விரும்பலையோ அதை சிந்திக்காதே. எது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை விசுவாசி. விசுவாசிக்கிறதோ நிறுத்திக் கொள்ளாதீங்க, அதை அறிக்கை செய்யுங்கள். உங்க பிள்ளைங்க பெட்ரூமுக்கு போறீங்களா,
பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் பிள்ளைங்க பெட்ரூமை போய் க்ளீன் பண்ணுறீங்களா? அறிக்கை செய்து கொண்டு என் பிள்ளை சத்தியத்தில் வளருவான், என் பிள்ளை சாட்சியாக இருப்பான், என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளருவார்கள், தேவனுக்கு சாட்சியாக இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே செய்து பாருங்களேன். அந்த வார்த்தைகள் வீண் போகவே போகாது. அந்த வார்த்தைகள் அங்கே ரீங்காரம் செய்து கொண்டே காரியங்களை நிறைவேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் சொல்றது? அறிக்கை செய்யுங்கள், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, உங்கள் பொது வாழ்க்கை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து அறிக்கை செய்யுங்கள். Have a positive confession. God will establish His promises upon your life. கர்த்தர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார்.